சார் கோ வரணும். வந்துச்சு. எதுக்குடா கத்துற? ஜாலியா இருக்குது. வா செல்ல பார்த்துக்கணும். என்னாச்சு? ஸ்பீடா பார்க்க மாட்டேன். ஒன்றும் ஓடிட்டு வா. வண்டி இழுக்க மாட்டேன்டப்பா. மெதுவாக தான் போகும். போகும்போது தான் சீக்கிரம் போகும். மேலே ஏறுதுல நல்லா மெதுவாக தான் போகும். ஹாய். கோயில் எங்கெல்லாம் இப்படியெல்லாம் அமைச்சிருக்காங்க பாருங்க. சாமி விழுந்த அந்த வாட்சி விழுந்த இடம். ஆடிக்கிட்டே போகுது பார்த்தீங்களா? For your own safety, do not lean on or take support of the door. என்னது பந்தரு பந்தரா? ஓ பந்தர். இது குரங்கு வந்து தட்டி விட்டுருமாமா, பார்த்து ஜாக்கிரதை. அதான் ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். டா 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 டா. ஒரு சவுண்டு. நம்ம நின்று போகுது. இப்படிதான் போகும் எல்லாத்துக்கும். எல்லாத்துக்கும் இப்படி போகும். ஹைட்டு ஏறுது இல்லைப்பா, அது இறங்குறாங்க. புரிஞ்சிச்சா? ஏறுறது கொஞ்சம் மெதுவாக தான் போகும். அப்போ கலைமா கலைமா செல்வி அமைச்சி பவி. அரே பவி இங்கே நின்றுச்சுன்னா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாரு. செத்துருவோம். எதுக்குடா சாவரம்? எதுக்கு ஐயா அவங்க போனது தானே போகுது. அது அவங்களுக்கு கவுண்ட் தெரியும். இங்கே நின்றுடுச்சுன்னா அவங்களுக்கு சிக்னல் போயிடும். சிக்னல் போயிடும். ஆமாம், அதுக்கு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கட்டும்ங்கிறதுக்கோசரம் அந்த மாதிரி நின்று நம்ம சித்தர்கள் இவங்கெல்லாம் வந்து முனிவர்கள்லாம் இப்படிலாம் நின்று அந்த காலத்தில் தான் அவங்களாம் உண்மையாலுமே பறப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த சக்தி இருக்கு. சித்தருங்கெல்லாம் பறப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட பறப்பாங்க. இல்ல நமக்கு இப்ப ஹைட்ல இருப்பாங்க, நமக்கே தெரியாது. ஆனா நமக்கு மேல பறந்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பா நமக்கு அவங்க கூட துணை இருப்பாங்க. ஈயாவும் மாறுவாங்க, கொசுவாவும் மாறுவாங்க. எந்த உருவமா வேணாலும் எவ்வளவு சூப்பரா இருக்கு. கலை கலை பாரு, கலை இயற்கையினுடைய. ஃபாரஸ்ட்டுக்கு மேலே ட்ராவல் பண்ணுறோம். யானை இருக்கலாம், புலி இருக்கலாம், பார்க்க முடிஞ்சா பார்க்கலாம். லக்கு இருந்தா மான் கூட இருக்கும். என்ன வேணா இருக்கு, பார்க்க முடிஞ்சா பார்க்கலாம். இல்லை அந்த காலத்தில் இன்னும் எப்படி இருந்திருக்கும் வந்து தவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எப்படி எவ்வளவு தவம் இருந்து எவ்வளவு தீவிரமா அவங்களுக்குன்னா என்ன பயம் என்ன இருந்திருக்கு சொல்ல பார்க்கலாம். எதுக்கு பயந்துருந்தாங்க இப்படி நடக்க முடியுமா? அவங்களுக்கு ஒரே நோக்கம் அந்த தவத்தில் ஜெயிக்கணும். அந்த ஒரு நோக்கம் தான். ஆமா, சூப்பர். விஸ்வாமித்திரர் வந்து பிரம்மரிஷி பட்டம் வாங்குறதுக்காக எத்தனையோ வருஷம் தவம் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? வசிஷ்டருக்கு மேல ஒரு படி மேல இருக்கணும். சந்திரா பாபு சந்திரோவா எவ்வளவு பெரிய சந்திரா பாபு ஆகியா வந்துட்டோம். வாங்க வாங்க வாங்க. யாருமே பிடிக்கல, தானாவே இதாக கோயிலாங்க இருக்கீங்க.